வணக்கம் நண்பர்களே. அடுத்த வார இறுதியில் நாம் லைவ் செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசுகிறதுக்கு பதிலாக இனிமேல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணுவோம் நாம். இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக சில டாபிக்ஸ் பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாம் இந்த டென்சஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆரம்ப கட்டத்தில் இந்த டென்சஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் போக போக வேறு என்னென்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் பேசுவோம் அந்த செஷனில். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். அடுத்த செஷனில் நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு சென்டென்சஸ்லாம் இந்த சப்ஜெக்ட் ஐ, ஹீ, ஷீ, இட், தே, வி இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஐ வாக் டு ஸ்கூல் எவ்ரிடே, ஹீ சேஸ் தட் ஹி லைக்ஸ் டு ரீட் எவ்ரிடே, ஷி வாண்ட்ஸ் டு வாட்ச் டிவி, இந்த மாதிரி வேறு வேறு சப்ஜெக்ட்ஸை பயன்படுத்தி, சரியா, அதே மாதிரி வேறு வேறு வேர்பை பயன்படுத்தி நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அடுத்து யாரெல்லாம் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ நீங்களும் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸை சொந்தமாக எழுதி அதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் முன்னாடி எழுதி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்துக்கு ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு தோன்றதையும் சொல்லலாம். பட் ப்ளீஸ் adhere to the simple present tense during our next session. இதன் மூலமாக ஒவ்வொரு டென்சஸும் நாம் ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் பேசின செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய நண்பர்கள் சொன்னது என்னென்னா, எழுதும்போது கரெக்டாக எழுத வருது, ஆனால் பேசும்போது அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி, இந்த கிராமட்டிக்கல் ஃபவுண்டேஷன் சரியாக அமைஞ்சிட்டா நம்ம எழுதுறதும் கரெக்டாக கிராமட்டிக்கலி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் எழுத முடியும். அதே பேசும்போதும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயும் பிழை இல்லாமல் நாம் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த டென்சஸில் லெட்ஸ் மாஸ்டர் த டென்சஸ், சரியா. இது ஃப்ளூயண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சென்டென்சஸை கரெக்டாக எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்குமே இல்லாமல் பேசுகிறோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த 12 டென்சஸையும் நாம் பழகினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நாம் வில் ஸ்விட்ச் பேக் டு த ரேண்டம் டாபிக்ஸ். ஏன்னா முதலையே நான் அந்த ரேண்டம் டாபிக்ஸ் பேச சஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்களுக்கு கொஞ்சம் அது தடுமாற்றமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் அ ஸ்டெப் பேக். இந்த கிராமரில் நாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் இந்த ரேண்டம் டாபிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிப்போம். அப்போ இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் வருதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வேறு வேறு டாபிக்ஸ், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதை பற்றிலாம் நம்ம லைவ் டிஸ்கஷனில் பேசுவோம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த செஷனில் பண்ண வேண்டியது என்னென்னா, சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா, அதில் இந்த ஐ, வி, ஹீ, இட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு சர்க்கியூம்ஸ்டன்ஸை பற்றி பேசுகிற மாதிரி சென்டென்சஸை சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பட் அகெயின், ஐம் நாட் ஃபோர்ஸிங் எனி ஒன், யூ கேன் ரிமைன் அனானிமஸ் இஃப் யூ வாண்ட். உங்களுக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ தான் முதல் செஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. பட் மை பர்சனல் சஜஷன் வுட் பி, I would encourage you to speak up. இந்த தயக்கத்தெல்லாம் உடைச்சிட்டு தடைகளை தகர்த்து எறிஞ்சிட்டு நீங்கள் பேச முற்பட்டால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியும். ஸோ பேச ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன அப்டேட். நம்ம வழக்கமாக ஜூம் பயன்படுத்துறதுனால 40 நிமிடத்திற்கு மேலே நம்மளால் பேச முடியறதில்ல. அந்த ப்ரோ வெர்ஷன் கிடையாது என்னோடய ஜூம் இந்த பர்சனல் லேப்டாப்பில். அதனால் 40 நிமிஷத்தில் கட் ஆகிடுறதுனால சில பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு நிறைய பேச முடியறதில்ல. அதனால் நம்ம நண்பர் ஒருவர் சஜஸ்ட் பண்ண மாதிரி கூகுள் மீட் அதை பயன்படுத்துவோம் அடுத்த செஷன்லேருந்து. வேறு ஒன்றுமே இல்லை, அதே ப்ரொசீஜர் தான். நான் இந்த மீட்டிங் லிங்க்கை வழக்கம் போல் என்னோடய ஷார்ட்ஸில் இல்லை ஏதோ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே ஒரு கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன் பாருங்கள், டெஸ்டிங் லிங்க் ப்ளீஸ் டு நாட் கிளிக் இப்படின்னு இருக்குது. இப்போது இது நான் டெஸ்டிங் பண்ணுறதுனால இதை போட்டிருக்கேன். மற்றபடி இது ஒரு லைவ் லிங்காக இருக்கும் பட்சத்தில், இப்போது உதாரணத்துக்கு நாளைக்கு நான் இந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்கெடியூல்டு டைம், அதாவது உதாரணத்துக்கு சண்டே 1 மணிக்கு நம்ம மீட்டிங் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் சண்டே 1 மணிக்கு போயிட்டு இந்த மீட்டிங் லிங்க்கை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே எனக்கு தகவல் வரும், யாரோ ஜாயின் பண்ண முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செஷனில் அலோவ் பண்ணலாம் அவங்கள. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வேறு ஒரு இமெயில் அட்ரஸ்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன், ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யாரோ ஜாயின் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய ஐடியேங்கிறதுனால என்னோடய பேரே வருது இங்கே.
ஸோ ஐ கேன் கோ ஹெட் அண்ட் அட்மிட் தெம். இது மாதிரி தான் வந்து யாரெல்லாம் வந்து இந்த செஷனில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் டு ஜாயின், அதாவது நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ கேன் இம்மீடியட்லி அப்ரூவ். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இல்லை உங்களால் செஷன் ஜாயின் பண்ண முடியலன்னா ஃபீட்பேக்கில் தெரிவிங்க. கண்டிப்பாக I'll help you troubleshoot. ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இல்லை வந்து அடுத்த செஷனுக்கான டாபிக் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். I'll be happy to talk about it. Thank you.